மத்திய கல்வித்துறை அமைச்சராக கூடுதல் பொறுப்பேற்றார் பிரகலாத் ஜோஷி. கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் உயர் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை. பாதுகாப்புத்துறையின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா புதிய உச்சம். 136வது மன் கி பாத் உரையில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். கார்கில் வீரர்களின் இணையற்ற வீரம் மற்றும் தேசபக்தி இந்திய இராணுவத்தின் பாரம்பரியத்திற்கு சான்று. தாய்நாட்டை காக்க உயிரை தியாகம் செய்த மாவீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் வீர வணக்கம். ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேரும் நேரில் விளக்கம் அளிக்க சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அழைப்பு. சத்யபாமா, எஸ் ஜெயக்குமார், மரகதம் குமரவேல், இசக்கி சுப்பையா ஆகியோருக்கு சட்டப்பேரவை செயலாளர் கடிதம். முதல்வர் விஜய் கர்நாடகா செல்வது தொடர்பாக தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். வேளாண் துறை அமைச்சர் வினோத் தகவல். திமுக ஆட்சியில் நடைபெற்ற சட்ட குளறுபடிகளால் காவிரி நதிநீர் பிரச்சினை மிகப்பெரிய சோதனையாக உருவெடுத்துள்ளது. காவிரி நீர் மேகதாது அணை பிரச்சினைக்கு முதல்வர் விஜய் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது போல் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியது உண்மைக்கு முரணானது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலடி. திமுகவை வழிநடத்த ஸ்டாலின், உதயநிதிக்கு தகுதி உள்ளதா என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஜென்சி டிஎம்கே என ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டு பொதுவெளியில் கோமாளித்தனம் செய்ய வேண்டாம் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு சார்பில் நீட் தேர்வுக்கு எதிராக பேரணி. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு வெடிவிபத்து எதிரொலியாக காவல்துறை நடத்திய அதிரடி சோதனையில் 11 பேர் கைது. சிவகாசி செங்கமலப்பட்டியில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் 4 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலி. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் அடுத்த 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய அறவழி போராட்டத்தினால் மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகியது வரவேற்கத்தக்கது. முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் பேட்டி. திருப்போரூர் முருகன் கோவிலில் மெட்டா கண்ணாடி அணிந்து சென்ற வருடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளம்பெண். கோவில் கருவறை உள்ளிட்டவற்றை படம் பிடிக்க கூடாது என்ற விதிகளை மீறியதாக குற்றச்சாட்டு. கருவறையில் எடுத்திருக்கீங்களா? அங்க போனதெல்லாம் அங்க எடுக்க மாட்டேன். எனக்கு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். பெட்டா கிளாஸஸ் நீங்க போட்டு வரக்கூடாதுங்க. போட்டோஸ் இங்க எடுக்கலாம். இங்க மக்கள் நின்னுட்டு இருக்காங்க. மெட்டா கிளாஸஸ் யூஸ் பண்ண கூடாது. மக்கள் மெட்டா கிளாஸஸ் போட்டு வரக்கூடாதுங்க. யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்க? பவர் கிளாஸ் இது. மெட்டா கிளாஸ் யார் சொன்னாங்க? மெட்டா கிளாஸஸ் இல்லையா அது? மெட்டா கிளாஸ் தான் பவர் கிளாஸ். மெட்டா கிளாஸஸ் பவர் கிளாஸஸ். மெட்டா கிளாஸ் அலௌட் இல்லங்க. இங்க பாருங்க. ஸ்ரீவைகுண்டம் அருகே கல்குவாரி உரிமையாளரிடம் தாவேக நிர்வாகி பணம் கேட்டு மிரட்டும் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பு. புகாரின் பேரில் தாவேக நிர்வாகி உட்பட 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. எம்பி எம்எல்ஏக்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வயதை 25லிருந்து 21ஆக குறைக்க வேண்டும். மக்கள் மன்றத்திலும் அரசாங்கத்திலும் ஜென்சிக்கள் அதிகமாக இடம்பெற வேண்டும் என தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வலியுறுத்தல்.
கணவனை விட மனைவி அதிகம் ஊதியம் பெறும் நிலையில் இருவருக்கும் இடையேயான விவாகரத்து வழக்கு. மனைவிக்கு ஜீவனாம்சம் வழங்குமாறு கணவருக்கு உத்தரவிட முடியாது என மும்பை உயர்நீதிமன்றம் கருத்து. கோழிக்கோட்டிலிருந்து திருச்சூர் சென்ற தனியார் பேருந்து டிவைடர் மீது மோதி கவிழ்ந்ததுடன் இரண்டாக உடைந்தது. விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் கவலைக்கிடம். ஐசிசி சர்வதேச T20 தரவரிசையில் மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேறியது இந்திய அணி. இங்கிலாந்தை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்திலிருந்து முதலிடத்திற்கு முன்னேற்றம். பிளாக் பேந்தர் 3வது பாகம் 2028 டிசம்பர் 15ஆம் தேதி வெளியாகும். மார்வல் ஸ்டுடியோஸ் அறிவிப்பு. மணிரத்னம் இயக்கும் புதிய திரைப்படத்தின் படப்பிடிப்பு கொல்கத்தாவில் தொடக்கம். விஜய் சேதுபதி மற்றும் சாய் பல்லவி முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கும் நிலையில் படப்பிடிப்பு தள புகைப்படங்கள் இணையத்தில் வெளியீடு.